சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 20 பேரை ஆந்திர அரசு சிறைப்பிடித்ததால் கொந்தளித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சென்னை மீனவர்களை ஆந்திர அரசு சிறைப்பிடித்திருக்கிறது. இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி போய் விரட்டி பிடித்தவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். காட்சி இன்னும் மலைவெளியில் இருக்கிறது. அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கேயே நிற்கிறது. அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன்? இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம தமிழ் தேசியம், தமிழர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம சீமான் என்ன பேசுகிறத பற்றி நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இப்போ பேச வேண்டிய என் தேவை என்ன வந்திருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற விஷயம் அந்த மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய மாநிலங்களாக பிரிச்சிருக்கு. இப்போது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போனாலே அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். ஏன்னா வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வட மாநிலத்துக்கு போகிறாங்க, வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கே நிறைய ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா க்ராஸ் பண்ணி தான் வர வேண்டியது இருக்குது. இப்போது நடந்திருக்கிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் அதாவது ஆந்திர எல்லைக்குள்ளே போய் மீன் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போய் சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. புரியலையே, இது எவ்வளோ பெரிய ஒரு இது. இப்போ தமிழர்கள்னு பேசினா மட்டும் தமிழ் சாவலிஷம், தமிழ் அது இதுன்னு பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்கிற விஷயம் மிக மிக ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் எங்கேயோ சட்டமன்றத்துக்கும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு வைங்க, அவர் தலைமைச் செயலகத்துக்கும் எங்கே போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் காரை நிறுத்தி இறங்கி அங்கே மக்களை சந்திச்சார் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் விஜய் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு செவிட்டு மிஷினை அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. மக்கள் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்காங்கன்றதை பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செவிட்டு மிஷின் கொடுத்தாவது மக்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு கேட்குன்ற மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது என்னன்றதை பார்ப்போம். தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் 25 நாளில் பயங்கரமான மாற்றம் வந்திருக்குன்னெலாம் பேசி வச்சுருக்காங்க. அதையும் பார்ப்போம். நேத்திக்கு நிதியமைச்சர் பேசின விஷயங்களை பற்றி நான் பேசியிருந்தேன். பட் அவர் எப்படி பேசினார்ன்றதை நான் பேசுறது விட்டுட்டேன். ஸோ அதை இன்னைக்கு பார்ப்போம். பயங்கரமான தமிழ் உச்சரிப்பு, திருவள்ளுவருக்கே சொல்லிக் கொடுப்பார் போல இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான தமிழ் உச்சரிப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் ஒரு ஹைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் சீமானவர்கள் நிறைய இடத்துல தமிழ் தேசியம் எதுக்கு நமக்கு வேணும், தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள எதுக்கு நீங்கள் சாவலிஸ்ட்டு, அந்த செப்பரேட்டிஸ்ட்டு, பிரிவினைவாதி, பயங்கரவாதின்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, தமிழ் தேசியம்தான் இந்த நாட்டோட மிக முக்கியமான ஒன்றுன்ற மாதிரி நம்ம அண்ணன் சீமான் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருப்பார். எதுக்காக அப்படின்னா, அவர் பேசின ஒரு பேசிலே சொல்கிறேனே, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இவங்க விரட்டி போய், அதாவது இந்திய கடற்படை விரட்டி போய் அவங்கள இதை சண்டை போட்டு அந்த மீனவர்கள் கூட்டு வந்தாங்கன்றது மாதிரி ஒரு செய்தி. ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணது மாதிரி தெரியலையேன்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம சீமானே சொல்லிட்டு இருக்காரு. அது இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன்? இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு. அது உண்மைதான். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிறவங்க மீனவர்கள் தமிழ்நாட்டு எல்லையில் மட்டும்தான் மீன் பிடிக்கணும், ஆந்திரா எல்லைக்குள்ளே போகக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் என்ன பாகிஸ்தான் பார்டருக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம், இல்லை ஸ்ரீலங்கா பார்டருக்குள்ளேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இல்லை வேற எங்கிட்டும் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏண்டா, நாங்கள் இந்தியா நாட்டுக்குள்ளே தான் அது மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்.
இந்திய நாட்டுக்குள்ளே தான் மீன் பிடிக்கிறோம். அது ஆந்திரா எல்லையாக இருந்தால் என்ன, கேரளா எல்லையாக இருந்தால் என்ன, எந்த எல்லையாக இருந்தால் என்ன, மீன் பிடிக்கணும் அவ்வளோதான். அது நம்ம நாட்டுக்கு அந்த பார்டருக்குள்ளே தான் பிடிக்கணும். இவங்க என்னடானா ஆந்திர எல்லைக்குள்ளே வந்து, அதாவது எல்லை தாண்டி மீனவர்கள் வந்தாங்க. காசிமேடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 20 பேரை ஆந்திர அரசு சிறைப்பிடித்ததால் கொந்தளித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி சென்னை மீனவர்களை ஆந்திர அரசு சிறைப்பிடித்திருக்கிறது. எல்லை தாண்டினா என்ன? எல்லை தாண்டி ஆந்திரா என்ன அமெரிக்காலையா இருக்குது? ஆந்திராவும் இந்தியாவோட தான். இப்போ நார்மலாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்களே, இப்போ நம்ம ட்ரெயினில் வடமாநிலத்திலிருந்து இப்போ தமிழ்நாடுக்கு வர்றாங்க. அப்போது ஆந்திரா எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது. எப்படி ஆந்திரா எல்லைக்குள்ளே வராமல் டைரெக்டாக பறந்து ட்ரெயினில் நாங்கள் என்ன பறந்தா போக முடியும்? இல்லை ஃப்ளைட்டில் தான் போயிட்டு இருக்கோமா? இல்லை ஃப்ளைட்டில் போனாலும் ஆந்திர எல்லைக்குள்ளே வான்வெளி பகுதிக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. என்னடா பைத்தியகாரத்தனாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொறுக்கிப்ப அப்படி ஆந்திர எல்லைக்குள்ள மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணியிருக்காங்களா, சிறை பிடிச்சிருக்காங்களா ஆந்திரா கவர்மெண்ட்? என்ன பழக்கம் இது? இது எந்த அளவுக்கு ஒரு பிரிவினைவாதம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களை பிரிவினைவாதம் சொல்லிட்டு இப்போ ஆந்திராக்காரன் பண்ணுறது என்ன? இந்திய நாட்டு மீனவர்களையே நீ இந்தியாக்குள்ளேயே நீ எல்லை தாண்டி வந்துட்ட. இந்தியாவுக்கு எங்கடா எல்லை இருக்குது? அதுவும் ஆந்திரா என்ன வேற ஏதாவது இதில் இருக்கா? சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்க பண்ணுற விஷயத்தினால தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. நார்மலாக ஒன்று யோசிச்சு பாருங்களே, ஆந்திரா காட்டுக்குள்ளே அத்தனை பேரை சுட்டு போட்டானுங்க. அப்போயும் நம்ம ஆளுங்க எவனும் வாய் திறக்கவே இல்லை. செம்மரம் கடத்த வந்தாங்கன்னு சொல்லி அத்தனை பேரை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து கொண்டானுங்க. அப்போவும் நம்ம நாட்டு இதுதாங்க பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் எவனும் குரல் கொடுக்க மாட்டான். தமிழர்களுக்கு குரல் கொடுக்க எவங்க இருக்கா முதல்ல சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் அப்படி தான் இருந்தானுங்க. இப்போவும் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன் இந்த தமிழக முதல்வருக்கு தெரியாதா இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு, இந்திய இறையாண்மைக்கு நீங்கள் கலங்க விளைவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழக முதல்வர் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஆகணும். கண்டிப்பாக இதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி ஆகணும். அப்படி அவங்க இது பண்ணலை அப்படின்னா தமிழக மீனவர்கள், தமிழக இதில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஆந்திராவிலேருந்து எவனாச்சும் இந்த பக்கம் மீன் பிடிச்சாங்கன்னா அவங்கள நாமளும் அரெஸ்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாய் திறக்காம இருக்கீங்க. இதுக்காவது வாய் திறங்க. மற்ற நாட்டில் எவனாச்சும் இது பண்ணுறான் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் இவர் சொன்னார், நம்மளுடைய கடல் படை, அதாவது நம்மளுடைய மீனவர்களை இந்த மாதிரி நீங்கள் சிறை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு சொல்லி வாய் வக்கனையாக பேசினார். எப்படி வக்கனையாக பேசினார்? கச்சத்தீவை பற்றி, கச்சத்தீவு இலங்கையில் நடந்த விஷயம் எல்லாத்த பற்றி நல்லா பேசினார், ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும். ஆனால் இப்போ இவருடைய பதில் என்ன? தமிழகம், அதாவது சென்னையில் இருக்கிற, நீங்கள் வேறு இடம்னா வேறு ரொம்ப பின்னாடினா கூட பரவாயில்ல, சென்னையில் இருக்கிற காசிமேட்டு மீனவர்கள் ஆந்திரா பக்கம் போய் மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லி தான் இது அரெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அப்போது சென்னையில் தானே நம்ம முதல்வரும் இருக்கார். அவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்க போதா? கண்டிப்பாக தெரியும். அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் சீமானவர்கள் கண்டனம் தெரிவிக்க தான் போகிறாரு. இதுக்கு தெரிவித்தாலும் தெரியுதான். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் நிப்பாட்டிட்டார். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு நாங்கள் வரப்போகிறது கிடையாதுன்னு. பேசலாம் நம்ம பேச தான் போகிறோம், அவ்வளோதான். அடுத்து எல்லாத்துக்கும் பேசுங்க நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவனுக்கு எதை வைப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, விஜய் அவர்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் நின்று இறங்கி மக்களை சந்திச்சாரு, அவருக்கு கிட்ட கை கொடுத்தாரு, சியர்ஸ் பண்ணாரு, எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தலைமைச் செயலகத்திற்கு வரும் வழியில் பொதுமக்களை முதல்வர் விஜய் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை இதுக்காக அவங்கள முதல்வராக்கணும், இதுக்காகவே அவங்கள ஓட்டு போட்டு முதல்வராக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இறங்கி மக்களை, சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க இந்த நாட்டில். அதுக்கு எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இது எல்லாத்துக்கும் சட்டத்தின் போக்கிலே போயிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் இறங்கி வர்றது, நடந்து போகிறது, சாப்பிட்றது, உட்கார்றது, கை கழுவுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரை பிடிச்சிருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு வைப் பண்ணுறது, காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாரு. எங்கே போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம். அடுத்து தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது ஏற்கனவே சரி ஓகேங்க, இப்போ தாவேக அரசு திமுக மேலே ஒரு குற்றம் சுமத்துறீங்க, ஓகே, அதை நாங்களும் அக்செப்ட் பண்ணுறோம். ஏன் அவங்களே இதை அக்செப்ட் பண்ணுறாங்க? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஓகே, நானும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போது நீங்கள் இந்த 5 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ கடன் வச்சுட்டு போக போகிறீங்கன்ற ஒரு கேள்வி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதைத்தான் இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா, இவங்க கொடுத்த அந்த ஒரு வெற்று அறிவிப்பு, இலவசம், இது எல்லாத்தையுமே செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்னா இவங்க ஆட்சியிலேருந்து இறங்கும்போது தமிழ்நாட்டோட கடன் 20 லட்சம் கோடியையும் தாண்டிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன், தாவேக ஆட்சி
5 வருடங்களை ஒருவேளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால் தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நிறைய போறான்டா. நமக்குமே அந்த ஒரு இதுதான். ஏன்னா சீமானனும் நிறைய இடத்துல இதை பற்றி சொன்னார். நீ கொடுத்துருக்கிற இதை பார்த்தி அப்படின்னா தமிழ்நாட்டோட வருமானமே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி, அதுலேயும் 1 லட்சம் கோடி பார்த்திங்க அப்படின்னா வட்டியே போயிடுது. மிச்சம் 3 லட்சம் கோடியில் தான் நம்ம வந்து பட்ஜெட் எல்லாம் பண்ணணும். அதில் நீங்கள் கொடுத்துருக்கிற இலவசமே பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் கோடி கிட்ட போகும் நார்மலாக ஒரு வருஷத்துக்குன்னு வைங்க. அவ்வளோ நீங்கள் அறிவிச்சு வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையும் செயல்படுத்தி வரணும்னா தமிழ்நாடு கடன்கார நாடாக போயிருமே அப்படின்ற மாதிரி சீமானன்னு நிறைய இடத்துல சொன்னார். அதையே தான் நம்மளும் சொல்கிறோம். இவங்க கொடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு எல்லா திட்டத்துக்குமே அவ்வளோ பணம் தேவைப்படுது. ஆனால் இவங்க வருவாய் பெருக்கத்துக்கு இன்னும் எதுவுமே அந்த அளவுக்கு பண்ண மாதிரி தெரில. ஆனால் இஷ்டத்துக்கு வெட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையை வச்சு எங்ககிட்ட பணமே இல்லைங்க, நாங்கள் எப்படிக்கா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு இதை தான் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறாங்க. அடுத்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 நாள் அவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு, அதெல்லாம் சொல்லி மாள முடியாது, அவ்வளோ மாற்றம் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், பயங்கரமான மாற்றம். ஏன்னா ஒரே நாளில் 5 போக்சோ வழக்கு பதிவாகிறதும் இப்போ புதுசாக இருக்கு. இந்த மாதிரி தன்னோட கட்சிக்காரவனே தன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணையே கூட்டு பாலியல் பண்ணுறதும் புதுசாக இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பயங்கரமான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க செய்ய போற செயல் அவங்களுக்கு தெரிய போகுது. 25 நாள்லயே பல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோன்னு உள்ள இதாகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க அதை நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுவும் ஒரு மாற்றம்னு சொல்ல போறீங்களா? அது என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க தெரியல எனக்கு. அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நீங்க மாற்றம்னு எதை நீங்க சொல்றீங்க? அடுத்து இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் இது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எதுக்குமே பேச மாட்டேங்கிறாருன்றதுக்காக தமிழக முதல்வருக்கு ஒருத்தர் செவுட்டு மிஷினை அனுப்பி மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் அனுப்பி வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ மக்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக குழந்தைகள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் கர்ப்பிணின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க, சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, வயசான பாட்டின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அதிகரிச்சிருச்சு பாலியல் குற்றங்கள். இதுக்கு எதுக்குமே இது பண்ணாத தமிழக முதல்வருக்கு குறிப்பாக அவங்க காதாச்சும் கேட்கட்டுமேன்னு சொல்லி காது கேட்குற மிஷினை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. இதுக்கு அப்புறமாவது அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர் செவிக்கு போகும்னு நம்புறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் இப்போ பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் ஒரு திட்டத்தை ஒன்றும் உருவாக்கியிருந்தார், நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் அமல்படுத்தி வச்சிருந்தார். ஆனால் இப்போ அதை மாத்துறேன்னு சொல்லி அதை பேரை மட்டும் மாற்றி அதை அப்படியே செயல்பாடுல தான் இருக்கு. ஏன்னா அவர் கொண்டு வந்தது தான், ஆனால் பேரை மட்டும் மாற்றிட்டான். எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் முதல்வன் அப்படின்றதுல எந்த இடத்துல நீங்கள் திமுகவோட சிம்பலையோ இல்லை திமுகவை நீங்கள் எந்த இடத்துல அதை பார்த்தீங்க? நான் முதல்வன் அப்படின்னா நம்ம எல்லாருமே முதல்வன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இல்லை நான் முதல்வன்னா அந்த இடத்துல முதல்வராக யார் இருக்காரோ அவர் கொண்டு வந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்னமோ அதில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது வேணாம், நீங்கள் வந்திருக்கீங்க, இது ஏற்கனவே இருக்கிறவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போகலாமே, நான் முதல்வன் திட்டம்னு இருந்துட்டு போயிடலாமே. எதுக்காக அதை பேரை மாற்றி டிஎன் ஸ்கில் கார்பரேஷன், ஏன் அது தமிழில் கூட இருந்தால் என்ன தப்பாக போச்சு? அதையும் மாற்றி பேரை மாற்றி அதை அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்ன கேட்குறேன், அம்மா உணவகம்னு ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, சரியா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அது அப்படியே இருக்கட்டும், அம்மா உணவகம்னே இருக்கட்டும்னு சொல்லி அதை அப்படியே செயல்படுத்துனீங்க. ஆனால் இதுவும் நான் முதல்வன் தான் இருக்குது. நான் முதல்வன்னா அது ஒரு பெரிய இதுவுமே இல்லை. சப்போஸ் இதில் அவங்க பேர் ஸ்டாலின், நான் ஸ்டாலின், இல்லை நான் கலைஞர், நான் உதயநிதி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றுறதுல ஓகே, நான் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முதல்வனில் என்ன நீங்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்றது தான் தெரில. அடுத்து ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது ஸ்கூலுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மத அடையாளம் குறிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது, நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன், குறிப்பாக நான் கயிறு வந்து கட்டியிருந்தாலும் நான் வீட்டிலே அவுத்து வச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க. மதம் சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோட கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். ஆனா இப்ப செய்தியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதை கேள்வியா இப்ப ஒரு விஷயத்தை கேட்கும்போது இந்த மாதிரி பண்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மத அரசியலோ அந்த இந்த அரசியல் ஏதோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு மாத்தி பேசினார். என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்னு ஒன்று விற்கிது கையில மாட்டுறதுக்கு, நான் அந்த ஒரு
விஷயத்தை தான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்றதுக்கும் கயிறு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அமைச்சர் சார். நான் அதான் சொல்கிறேன், ரெண்டுக்குமே பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. அதுக்கு இன்னொரு அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பேண்டை வந்து ஒரு சில சமூகம் வந்து அது அவங்களுடைய ரெப்ரசண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அதைத்தான் நான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சாதி மதம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் தான் சொன்னார், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது விபூதியெலாம் வச்சுட்டு போயிருக்கேன், குங்குமம், அதெல்லாம் அந்த விஷயத்துக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த விஷயத்துக்கு நான் எதுக்குமே தடை சொல்லவே இல்லை. இந்த ஒரு பேண்டுக்கு தான். ஏன்னா பேண்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்னு சொல்கிறீங்க, ஓகேப்பா, அதை நான் ஏற்றுக்கல. குங்குமம் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, புர்கா போடுறது, சிலுவை போடுறது, இது எல்லாமே நார்மலாக நடைமுறை தானே. ஆனால் இவர் சொன்ன விஷயம் இதைத்தான் மெயின் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை அப்படியே இப்போ மாற்றி, நான் அதை சொல்லலை, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ நீங்க திமுகவுடைய பி டீமா அப்படி கேட்குறாங்க. நான் சொன்னது என்னன்னா, இப்ப வந்து இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல வந்து இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தோண்டி விடுறாங்க. அப்ப அதையெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னேன் தவிர மற்றபடி என்ன பிராக்டிஸ்ல இருந்ததோ அதே தான். இப்ப வந்து இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல வந்து இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தோண்டி விடுறாங்க. எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். நானே விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அடுத்து நம்ம முதல்வர் ஆட்சியில் எல்லாருமே வருத்தப்படுறவங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி குடிமக்களும் ரொம்ப அதாவது குடிமக்கள் அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த 10 ரூபா பாட்டில் அந்த சிஸ்டமோட இருந்துச்சுல, அந்த மிஷினை கொண்டு வந்து வச்சுருக்காங்களாம். அந்த மிஷினில் அந்த பாட்டிலை முதல்ல ஸ்கேன் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அவங்க ஜிபேக்கு அந்த பணம் வருமா. அதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்கள், அதாவது குடிமக்கள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான கஷ்டமாகிடுங்க. ஏங்க கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா பணம் கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதில் நாங்கள் அதில் போய் ஸ்கேன் பண்ணணுமா, அதில் கொண்டு போய் வைக்கணுமா, அதில் இருந்து பணத்தை எடுக்கணுமா. எவன் முதல்ல குடிச்சானா முதல்ல நிதானத்தில் இருப்பானா சொல்லுங்கள். நிதானத்தில் இல்லாதவன் அதை எப்படி போய் முதல்ல ஆப்ரேட் பண்ணுவான்? ஆப்ரேட் ஒழுங்காக பண்ணுவானா? குத்துன்னு குத்தி அந்த மெஷினே உடச்சி போட்டானா யார் அந்த பணத்தை கொடுப்பான்ற மாதிரி குடிமக்கள் ஆவேசமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியாம கேட்குறேன், தம்மா துண்டு பாட்டில் இதுக்கு அங்கே ஸ்கேனரில் காமிச்சு அங்கே வைக்கணுமா, இங்க வைக்கணுமா, உள்ள வைக்கணுமா, உள்ள வச்சு அதை தேய்ச்சி அதை எடுத்துட்டு போய் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜிபேல வரணுமா? என்ன இது போட்டு இந்த மிஷின்ல போட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு அன்ஆப்ரேட்டட் பண்ண முடியுமா? இந்த மிஷினை வச்சா நம்ம ஆளுக்கு என்ன குத்துன்னு குத்தி விட்டுருவாங்க. அடுத்து நேற்று நிதியமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெள்ளை அறிக்கை வந்து சமர்ப்பிச்சாரு. ஆனால் அவருடைய தமிழ் உச்சரிப்பு வேற லெவலுங்க, பயங்கரமான உச்சரிப்பு. அதை ஒரு லிஸ்ட்டாகவே எடுத்து வச்சுருக்காங்க. எத்தனை இடத்துல அவர் தடுமாறுறாரு, எவ்வளோ இது. ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், அதை ஒரு இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அவங்க வந்து தடுமாறுறாங்கன்னு. தமிழே நீங்கள் தடுமாற்றோம்னா நாங்கள் என்னன்னு சொல்கிறது? தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கே நீங்கள் இந்த அளவுக்கு தடுமாறுனீங்கன்னா வேறு என்னத்தன்னு சொல்கிறது? இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். தகவலின் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் நெக்ஸ்ட் சொல்லிட்டீங்களா? ஓகே. சுதந்திரத்துக்கு பிறகு இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் மேம்பாடு. வருமானம் ஈடுபவர்கள் தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. ஆனால் ஒருத்தர் கீழே போட்டிருந்தான், கட்டை எடுத்து வீட்டுக்குள்ளே போய் சண்டை போடும்போது மட்டும் தமிழ் வேற லெவலில் வருது, ஆனால் படிக்கும்போது உங்களுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கீழே போட்டிருந்தாரு. அது யாருன்னு நான் சொல்லலை, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வள்ளல் பாரி வந்து தெரியும், வள்ளல் மீடியாவில் இருக்கக்கூடிய அவர் நிறைய இடத்துல நம்ம அவர் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னால் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியல. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ தாயா நீ உண்மை பேசியிருக்க அப்படின்ற மாதிரி இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாரன்ஸ் இப்போ வந்து இது வரப்போகிறாரு, அரசியலுக்கு வரப்போகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ விஜய் ஒரு ஆட்டுக்குட்டியவோ இல்லை மாட்டுக்குட்டியவோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல அந்த ஒரு இதில் நிப்பாட்டி அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிப்பாட்டினாங்கன்னா அவங்களே ஜெயிக்க வைக்கிறதுக்கான மனநிலையில் தான் இப்போ மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். லாரன்ஸ் கிடையாது, ஒரு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு நிப்பாட்டி இந்த ஆட்டுக்குட்டி வந்து விஜய் சாரை பார்த்து மேன் கத்தும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டிக்கும் கூட வாக்கு போடுறதுக்கு தயாரான மக்கள் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். ஓகே, இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதை நான் ஏற்றுக்கிறேன், ஐ அக்செப்டட், நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் தான் இப்போ மக்களும் இருக்காங்க. ஏன்னா விஜய் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார். ஏதாவது இந்த விஷயத்தை தப்பு நடந்துச்சுன்னா அது எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க? 6 மாதம் டைம் கொடுங்கன்ற லெவலுக்கு மக்கள் வந்து அதை வந்து பழகிட்டான். அப்போது என்ன மனநிலை இருக்கான்னா, யாரை வேணால் நிப்பாட்டுங்க, கண்ணை மூடிட்டு நாங்கள் வந்து அவரை ஜெயிக்க வைப்போன்ற மனநிலையில் தான் இப்போவும் மக்கள் இருக்காங்க. அதைத்தான் பாரியுமே சொல்லியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இவனுங்களோட ரீல்ஸ் மோகம், டிவிக்கோட ரீல்ஸ் மோகம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, பிரசவ வார்டுக்குள்ள அங்கே போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இதுக்கு டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏங்க கடந்த 12/6/2026 அன்று கடலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணுடன் வந்த ஒரு ஆண் நபர் அங்கிருந்த மகப்பேறு மருத்துவத்துறையினுடைய அவசர சிகிச்சை பகுதியிலே அத்துமீறி நுழைந்து அங்கு நடைபெற்ற பணிகளை வீடியோ பதிவு செய்து அதை யூடியூபிலே வெளியிட்டுள்ளார். இது நாகார்ஜுனாவா? பிரசவ வார்டுக்குள்ளே வந்து எவங்க ரீல்ஸ் பண்ணுவா? முதல்ல அந்த இடத்துக்குள்ளே ஃபோனே கொண்டு போகக்கூடாதுங்க. இது அங்கே இருக்கிற ப்ரைவசியையும் பாதிச்சு, அங்கே இருக்கிற டாக்டர்களை வேலை பார்க்குற அதையுமே பாதிச்சு, என்ன இவனுக்கு பண்ணுறானுங்க, அதை ரீல்ஸ் எடுத்து யூடியூப்பில் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவர் இப்போ கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காரு. எப்படிப்பட்டவங்கள்ட்ட மாட்டியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 1-2 கிடையாதுங்க, நிறைய இடத்துல இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. இது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறானுங்க தெரில. ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அது எங்கெங்கே வரைக்கெல்லாம் போயிருக்குன்னு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கங்க மக்களே. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக அந்த சென்னை மீனவர்களை ஆந்திர அரசு சிறைப்பிடிச்சதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.